அந்த பொண்ணு பயந்தே ஓடிருச்சு. இவன் சும்மா போய் அந்த பூவை கொடுத்துருந்தா கூட அந்த பிள்ளை வாங்கியிருக்கேன். இவன் அதை விட்டுவிட்டு அதை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லி குரங்கு மாதிரி தாவி குட்டிக்கு ஒரு அடிச்சு அந்த புள்ள வந்து ஏதோ ஒரு நினைப்பில் நின்ற புள்ள திடீர்னு அடித்த பல்ட்டியில் பயந்து ஓடுது. அது வரல, எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். அது முன்னாடியே இவன் மேலே ஒரு லவ் இருந்திருந்தா கூட இவன் அடித்த பல்ட்டியில் பயந்துருக்கேன். இவன் யாராவது இருப்பான் போல குப்பர் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ரோசா பூவை கொண்டு போய் சும்மா போய் கொடுத்தா அது வாங்காதரா? அது அனாவசியம். எதுக்குடா அதுக்கு இந்த பல்ட்டி அடிச்சு? நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தான் பொம்பளை பிள்ளைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குட்டிக்கரனை அடித்து ரோஸ் கொடுக்குறேன், சரி உருண்டுக்கிட்டே போய் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் குட்டிக்கரனை அடிக்கிற மாதிரி அடித்து பக்கத்தில் வர்ற பைக்கு மேலே விழுந்து முட்டி இந்த மாதிரி ஒரு பிள்ளைய கூட பாருங்க. இதெல்லாம் வந்து செய்ய சொன்னாங்களா? நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்கு. நான் இந்த மாதிரி பல்ட்டி அடிக்கிற நாய் போய் பீச்சில் போய் அடுறா இடம் கிடக்கு அடிக்கி உண்மை நடு ரோட்டில் போய் அடிச்சு அடிபட்டு சாவு. எதுக்குடா இந்த பப்ளிக்கில் போயிட்டு அடிபட்டு அந்த புள்ள பாரு கையே சுழுக்கு இழுத்து போச்சு, கையே இதாகி போச்சு பாருவே. இவன் பண்ணுற அநியாய சேட்டைக்கு மற்றவங்களும் பலியாக வேண்டியதாக இருக்கு. ஓ லவ்வரா, என்னடா பண்ற? ஏண்டா, அதாவது அவன் லவ் பண்ண பொண்ணை வந்து ரெண்டு பேர் வந்து இவன் காதலனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. ஒரு காதலனாவே என்ன பண்ணனே? அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு அந்த பிள்ளைய காப்பாத்திட்டு போகணும். அதானே உலக வழக்கம் இல்லையா? அதுக்கிட்ட போய் ஏதாவது பேசி ஈசி ஏன் அப்படி பண்ணுறீங்க எங்களை விடுங்க அப்படி இப்படி சொல்லியாவது கூட்டிகிட்டு போனேன். இல்லை பக்கத்தில் ஒரு 4-5 பேரையாவது கூப்பிட்டு போயாவது பாருங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அவனும் போய் உட்காந்து என்னையும் வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதாவது இந்த மாதிரி பண்ணாதே இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும் போல. தனக்காக உயிரையும் கொடுத்தான் என் காதலன்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணிட மாட்டேக்கு. இது ஏதோ ரீல்ஸுக்கு போச்சு. இதே நெசத்தில் அந்த மாதிரி கத்தியை வச்சு நிற்கும் போது போனால் 2 பேரையுமே அறுத்து போட்டுருவாங்களா? நீங்கள் இதே மாதிரி செய்யாதீங்க. ஒன்று நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இல்லை பக்கத்தில் ஒருத்தனை சொல்லி யாராவது காப்பாற்ற சொல்லுங்கள், இல்லை நீயாவது ஓடி போய் தப்பிச்சுக்க. இங்க கேட்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. ரெண்டும் இல்லாமல் இந்த மாதிரி லூசுத்தனமாக செஞ்சீங்கன்னா கொண்டு போட்டு போயிடுவாங்க. கண்டுபிடிச்சது 1989 நான் தான் கண்டுபிடிச்சேன். நீங்க தான் கலக்கி கண்டுபிடிச்சீங்களா? நான் தான் கலக்கி கண்டுபிடிச்சேன். ஆமா, அதுக்கான அதுக்கான ஆத்தரைசேஷன் வாங்கி வச்சிருக்காங்க. குங்குமம் குமுத புக்கில் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஆமா, ஃபர்ஸ்ட் நான் அது வந்து அப்போ வந்து வெங்காயம் ரேட் ஜாஸ்தி, 1 கிலோ வந்து 80 ரூபா. அப்போ வந்து அந்த வெங்காயம் போட முடியாது, இந்த கலக்கின்னு கண்டுபிடிச்சு அதை நாங்கள் குலகலான்னு வச்சிருந்தோம். அப்புறம் கலக்கியா வந்து அதெல்லாம் ஊர் பூரா அந்த கலக்கி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி பேர், ஆனால் அது பேர் குலகலா தான். அதான் இவர் யாரும் தெரியல. இவர் வந்து ஒரு படைப்பாளர். அதாவது இந்த கலக்கி இருக்குல்ல, முட்டையை போட்டு சால்னா ஊற்றி கலக்குவாங்களே, அந்த கலக்கியை கண்டுபிடிச்சிரு இவர் தான். ஆனால் அதுக்குள்ளே ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சுருக்காரு. அவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர். ஆனால் இதே மாதிரி ஆனால் உண்மையிலே வந்து இது யாருக்குமே தெரியாது. இப்போ தோசையை கண்டுபிடிச்சது யாருன்னு யாருக்கும் தெரியாது, பரோட்டாவை கண்டுபிடிச்சது யார், இட்லியை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியாது. ஆனால் எவனோ ஒருத்தர் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குது, நம்ம சாப்பிட்றான். அதே மாதிரி ஒரு கலக்கியை கண்டுபிடிச்சாரு பாருங்க. புரிஞ்சதா? ஆனா இவர் பச்சை பேரு வேற. இவர் வந்து அதுக்கு பேர் கொலன்னு வச்சிருக்காரு. எவனோ ஒருத்தன் மாத்தி கலக்கின்னு மாத்திட்டான். ஆனா ஆக்சுவலா அதுக்கு பேர் வந்து கொலை. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். நல்லா இருக்கு கொலக. இவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிங்க. இதோடைய அங்கீகாரம் இவருக்கு போய் சேரணும். ஏன்னா இவர் இந்த முக்கியமான ஒரு கலக்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. இவருக்கான இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம
அதுக்கு அவன் திரும்பாமே இருந்திருக்கலாம். சுத்திரிய செவ்வாழ நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான். நான் கூட ஏதோ பெருசாக எதிர்பார்த்து சரி உண்மையால் அவர் மாதிரியே இருப்பாராட்டுக்கு நானும் பார்த்தேன். அவர் மாதிரி இல்லை. சப்போஸ் நீ உங்களுக்கு அவர் மாதிரியே ஷாருக் கான் மாதிரியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ அப்படி படலை. இவர் பின்னாடி காமிச்ச மாதிரிக்கே ரீல்ஸை முடிச்சிருக்கலாம். திரும்பினது தப்பு. ஒரு தப்பு உண்மையிலதான். இந்த அடுத்து அது எப்படி மனசாட்சி வருது இவனுக்கு? டேய் நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். அது எப்படி குச்சமே இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்க? அவன் வந்து அந்த அதுக்கேற்றாப்புல ஆளாவா இருக்கான். சரி இவன் தான் இந்த மாதிரி பண்ணுறானே, அந்த பிள்ளைக்காவது புத்தி இருக்கா பார்த்தியா? கிடையவே கிடையாது. அதுவும் இவன் கூட சேர்ந்துட்டு வந்திருக்கு பின்னாடியே. நம்ம இவன் தான் லூசுத்தனமாக செய்கிறானா, நம்மளாவது புத்திசாலித்தனமாக கூப்பிட்டு அவனை சொல்கிறது இல்லையா, டே உனக்கு இது கேத்த ரீல்ஸு கிடையாது, இது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா? இதெல்லாம் தேவர் கொண்டாவா விஜய் தேவர் கொண்டா பார்த்துருந்தானே கிட்ட ரெண்டா செருப்பு கட்டி அடிப்பாப்புல. அப்படி இல்லாம போனாலும் தூக்குப்பட்டா தொங்குவாப்புல தான். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டாப்புல சத்தியம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. என்னடா அது ஜூஸா? நோண்டி எடுக்கிறேன். என்ன பழம் அது? ஆர்கானிக் ஜூஸா? ஆர்கானிக் இருந்தாலும் இவன் செய்கிறத பார்க்கும்போது வேற மாதிரிடா இருக்கு. ஆஹா என்ன செய்ய போகிற? கழுவி ஊற்ற போகிறானா? என்னங்க செய்கிறான்? ஏதோ சாணியை கரைச்சி இது பண்ணுற மாதிரிலாங்க பண்ணுறேன். ஐஸு வேறையா? கொடுத்துட்டேன். அதாவது இவன் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இவர் என்ன பண்ணிக்கலாம், ஐயா என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் இருந்து இந்த ஜூஸை செஞ்சு எடுத்து வந்திருக்கான். அதை இங்கே கொண்டு வந்து கஸ்டமரை முன்னாடியே நிற்க வச்சு அந்த பழத்தை கடித்து கற்பழித்து நசுக்கி நாராக ஆக்கி அதை பார்த்து அவன் வந்து செஞ்சு முடித்தவொடனே வாந்தி எடுத்துருவாங்க. எப்படி அவனால் குடிக்க முடியும்? நீ செஞ்ச நான் வீடியோவில் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து குடலை பிடிங்கிட்டு வருதாடா. நீ எப்படி இதை செஞ்சு கொடுக்குற? ஒருவேளை வடக்கனார் படம் வாங்கி கொடுத்தவன் தமிழ் மாதிரி தானே தெரியுது. ஆனால் அந்த பழத்தை ஏதோ ஆரஞ்சு பழமாக அப்படி புளிஞ்சவனை எடுத்து கொடுக்கறதுக்கு, இதை கரும்பு ஜூஸாக மிஷினில் விட்டவன் எடுத்து கொடுக்குறதுக்கு, இதை தோண்டி நசுக்கி பெனஞ்சு உருட்டி அதை என்னென்னமோ பண்ணி கொடுக்குறேன். அதையும் அவன் பார்த்துட்டே வாங்கி கொடுக்குறான் பாரு. நல்லா இருக்குல்ல? அதாவது இதை நான் பார்த்தேன், பட் இதை பற்றி ஏதாவது எனக்கு சொல்லணும் கூட தோணுச்சு. ஆனால் அப்போ ஒரு வேளை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறத காட்டில் ஷூட்டிங்கில் போய் பார்க்கலாம் போலையே, நல்லா இருக்கும் போலையே. டேய் மகனே, இந்த கட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். 2 ஹீரோயின் செமையாக இருக்கப்பா. ஆஹா அருமையாக இருக்கா. அதாவது நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது அவளோட திறமை எனக்கு தெரியவில்லை, அல்லது எனக்கு அதில் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம். பாப்பியா பாப்பேன், நான் பரதேசி பையனா இருந்தா பாப்பேன். அங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க திறமையெல்லாம் தெரியும். புத்துக்குள்ள கைய விடணும், குருவினா கூண்டுல கைய வைக்கணும், சிங்கம்னா காட்டுக்கு போகணும், மானுன்னாலும் காட்டுக்கு போகணும், மண்ணுன்னா கீழே பூமியிலேருந்து எடுக்கணும், மனுஷன்னா வீட்டுல இருந்து தான் வருவான். யாரு என்கிட்ட கேட்டாது? இனிமே உன்னைய கேட்டாதான் எதையுமே சொல்லணும். சரிங்க. இல்லை யாரும் தெரியாதுன்னு சொல்ல சொன்னாங்களா? இல்லை இவன் சொன்னது யாருக்குமே தெரியாதா? என்னடா அது மண்ணுனா பூமியில் தான் இருக்கு, பூமியில் இருக்குன்னு, காடுனா சிங்கத்தில் இருக்குன்னு, சிங்கம்னா காட்டில் இருக்குன்னு, அது மனுஷன்னா வீட்டில் இருக்குன்னு. இப்போ யாரா இல்லைன்னு சொன்னது? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேறு யாராவது சிங்கம் எதுவும் வீட்டில் இருந்து வந்து மனுஷங்க காட்டில் வாழ்ந்து எதுவும் பார்த்தானா?
அதானே இல்லை வேற எவ்வளோ சொன்னாங்களா இல்லை அது மாதிரி எதுவும் நடந்துச்சா? எனக்கு தெரியாத சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பண்ணுனா பூமியில் தான் இருக்கணுமா, சிங்கம்னா காடில் தான் மனுஷன்னா வீட்டுக்குள்ளே இருந்தா வரணுமா? அப்போ ஏன்டா இல்லைன்னு சொன்னா மனுஷனா வீட்டுக்குள்ள தான்டா வருவேன் மடப்பையில. சொன்னானா? என்ன பேர் சொன்னா? என்ன பேர் சொன்னா? என்ன பேரு? மரண நடிப்பால இருக்கு. உண்மையிலே தளபதி இது பார்த்தா கூட மிரண்டுவாப்புல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒருவேளை சப்போஸ் இவர மாதிரி திறமையானவர்கள் இருக்கிறதுனால தான் ஒருவேளை சினிமா விட்டு வெளியில போனாரேன்னு தெரியல. பயங்கரமா நடிக்கிறானப்பா. ஏதோ கூலிப்பு வாயில் வச்சிருப்பானாட்டுக்கு. அது ரொம்ப நேரமா உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல. அதை அப்படியே நாக்க வச்சு கிண்டி கிண்டி எடுத்திருக்கேன். அந்த கேப்ல ஒரு ரீல்ஸ் போட்டேன். எப்பனே சொல்லவே இல்ல. என்னனே இதெல்லாம் யார் போய் கேட்கறது? நம்ம யாரும் கேட்க முடியாது. அவெல்லாம் பார்த்து பார்த்துட்டு செத்துருங்க. யாரா மடையனா இருப்போம் போல. ஏண்டா கண்ணு தெரியாதவ நடந்து வராங்க, தண்ணி கிடக்கு குழி கிடக்குனா நீ ஏன்னா ஒன்று போய் ஏமா அந்த மாதிரி குழியில தண்ணி கிடக்கு இப்படி ஓரமாக போமாச்சன்னா அது ஓரமாக போக போகுது. இல்லை அதுக்கு சொல்லலாம் பரவாயில்ல, நீ கையை பிடிச்சாது ஓரமாக விட்டுருக்கலாம். வேணாலும் போய் இவன் தண்ணிக்குள்ள விழுந்து படுக்கிறேன். ஏன்டா இப்படி எல்லாரும் உதவி செஞ்சா ரோட் நெட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டிலாம் சொல்ல போனால் ரோட்டு குழியாக தான் கிடக்கு. எல்லாரும் ஒருத்தர் படுத்து படுத்துலடா கிடக்குனேன். ஏடா மடையனா இருப்பான் போல. இதில் வேற கடவுளை வேற இப்படி திட்டிட்டு போகிறேன், இப்படி விட்டு போகிறேன். எதுக்கு திட்டான்னு தெரியல. இல்லை மழை ஏன் பேஞ்சான்னு கேட்குறான். நான் கடவுள்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றான். இல்லை ஏன் ரோடு ஃபுல்லாக குழியாக கிடக்குறேன்னு கேட்குறானா, இல்லை ஏன் இந்த அம்மா கண்ணு தெரியாமல் படைச்சான்னு கேட்குறான்னு தெரியல. இவன் மடத்தனமா செஞ்சு விட்டு கடவுள்கிட்ட சொல்கிறேன். நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. அது இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி கையை வச்சு முட்டி திறந்தா 5 ஸ்டார் இருக்கு, டேரி மில்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. உண்மை. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி மோதிரம் செயின் தோடு தொங்கட்டாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வர்க்கீஸ். ஏண்டா வீட்டுக்கு கட்டி கொடுத்த அக்கா தங்கச்சிக்கு 2 கிராமில் மோதிரம் எடுத்து போடுறான், நான் போட மாட்டாங்க. தோடு எடுத்து போடுறேன், போட மாட்டாங்க. யாரோ ஒரு பிள்ளை சொந்தக்காரவில் இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ ஒன்று பிள்ளை ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு போய் மோதிரத்தை கொடுக்குறாங்க. இது நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதாவது மாதிரி சம்பாரிச்சிங்கன்னா வீட்டில் கொண்டாந்து கொடுங்க. இந்த மாதிரி கொடுத்தினா அந்த மாதிரி வாங்காமையா போச்சு, வாங்கிட்டு தான் போச்சு. அது போய் அடகு வச்சு எப்படி ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா அன்றைக்கி 70 50,000 60,000 ஆச்சு, செலவாகி போச்சா. போனா சும்மா போ வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி.